Very good morning. Good morning to all. ஸோ டிஎன்இபி உடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் கம்யூனல் ரேங்க் வந்துட்டு எவ்வளோ வரலும் நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி சரிங்களா. ஸோ அதுக்கு கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம இது வரலாம் இந்த கம்யூனல் ரேங்க் வரலாம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு 100% இல்லைனாலும் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்துட்டு உள்ள டிஎன்இபிக்கு நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பேர் ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வரும் கட் ஆஃப் அனாலிசிஸ் எவ்வளோ கம்யூனல் ரேங்க் வந்து போஸ்டிங் கிடைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், நம்ம லாஸ்ட் நடந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் சரிங்களா. ஸோ அதில் டிஎன்இபியோடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிசியாக இருந்ததுன்னா அப் டு 172. உங்கள் கம்யூனல் ரேங்க் இருக்குல்ல, இப்போ ஓவரால் ரேங்க் கம்யூனல் அதில் வந்துட்டு ஒரு 172 வரலும் கிடைக்கும். எம்பிசினா அப் டு 105, பிசிஎம் அப் டு 115 சரிங்களா, 15. எஸ்சினா 62, எஸ்டினா 3, எஸ்சிஏனா 13 சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம டேட்டா வச்சு நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸு சரிங்க ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன டேட்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி இதில் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இன்னும் என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா சீட்ஸ் வந்துட்டு எப்படி ஃபில் ஆகும் அப்படின்ட்டு. அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது மூணு விட்டுருங்க, பேக்லாக் வேக்கண்ட் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் இருக்கு, பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை போஸ்ட் இருக்கு, 80 போஸ்ட் இருக்கு, 80 போஸ்ட். ஸோ இப்போ உமன் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க உமன் கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஜென்ரல் டர்னில் போய் ஃபில் பண்ணுவாங்களான்னா இல்லை. அவங்க ஜென்ரல் டர்ன் உமனில் 27 இருக்கு, ப்ளஸ் 7 பிஎஸ்டிஎம் இருக்கு, 34 இருக்கு. அப்போ உமன் ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் இதில் போய் ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க சரிங்களா. அதே மாதிரி மென் கேட்டகரியில் இருக்கிறவங்க இதில் இந்த 80 போஸ்ட் இருக்குல்ல இதில் ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க. சப்போஸ் ஒரு 60 சீட் எடுத்துட்டாங்க, 34ம் ஃபில் ஆயிடுச்சு, இதில் 60 சீட்டு எடுத்திருக்காங்க மென் அப்படின்னா மீதி 20 போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் மென்னும் போவாங்க உமனும் போவாங்க இதுக்கு. அதே மாதிரி தான் இதுக்கும் சரிங்களா. ஜென்ரல் டர்ன் இப்படி முடிஞ்சதுங்களா, எம்பிசி போகலாம். இந்த ஜென்ரல் டர்னில் எம்பிசியும் எடுப்பாங்க, எஸ்சியும் எடுப்பாங்க, எஸ்டிஏ சரிங்களா, எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம் எல்லாருமே எடுக்கலாம் இது சரிங்களா. ஹையஸ்ட் மார்க் இருக்காங்க யாரோ அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி எடுத்ததுமே ஜென்ரல் டர்ன் வர மாட்டாங்க. அவங்க கம்யூனிட்டியில உமன் இருக்காங்கன்னா உமனுடைய கம்யூனிட்டி அந்த ஜென்ரல் டர்னுடைய சீட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் தான் இங்கே வருவாங்க. மென் இதை எடுத்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி இப்போ ஸோ இதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, ஜென்ரல் டர்ன் ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிட்டிக்கு வருவாங்க சரிங்களா. இப்போ உமன் கேட்டகரி இருக்காங்க 24 சரிங்களா. இதில் வந்துட்டு ஒரு 6 30 வேக்கன்ட் இருக்குன்னா ஜென்ரல் எவ்வளோ இருக்கு, மென் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 56 + 14 டோட்டலாக வந்துட்டு ஒரு 70 வேக்கன்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 30 இருக்குன்னா இந்த 30 தான் ஃபில் பண்ணுவாங்க உமன்ஸ் ஃபர்ஸ்ட். இப்போ இதில் வந்துட்டு மென் ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு 50 எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதில் 20 சீட் இருக்கு அப்படின்னா இதில் இருக்கிற உமன் கேட்டகரி மறுபடியும் அடுத்தது வந்துட்டு இங்கே வருவாங்க. அப்போ மென் எடுப்பாங்க உமன் எடுப்பாங்க இங்கே சரிங்களா. ரைட், எடுத்ததுமே இவங்க ஜென்ரல் டர்னில் போய் எடுக்க மாட்டாங்க, இவங்க கம்யூனிட்டியை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக சீட் இதில் இருக்கு அப்படின்னா அந்த உமன் கேட்டகரி இங்கே வருவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் இது எல்லாமே இப்படி தான் ஃபில் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ ரைட், புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் டர்ன் சீட் இருந்தாலும் 80 வேகன்ட் இருக்குன்னா இந்த 80ம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் எடுப்பா அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எல்லாருமே வந்துட்டு மென் கேட்டகரி ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கு பேரலா அவங்க ஜென்ரல் டர்ன்ல இருக்கக்கூடிய உமன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 34 சீட்னா 34 சீட். எம்பிசினா அவங்களுடைய ஜென்ரல் டர்ன்ல உமன்ஸ் எடுப்பாங்க, எஸ்சினா அவங்களுடைய ஜென்ரல் டர்ன்ல உமன் எடுப்பாங்க. அதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இங்கே வந்துட்டு ஜென்ரல் டர்ன்ல வந்துட்டு நம்ம அந்த உமன்ஸும் போட்டி போடுவாங்க. அதே மாதிரி ஜென்ரல் டர்ன் இந்த இந்த இது இருக்குல்ல நம்ம சொன்னோம்ல, ஜென்ரல் டர்ன்ல பாத்தீங்கன்னா இந்த 70 போஸ்ட் இருக்குல்ல இதை ஃபில் அடுத்தது ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிசி உமனுக்கு வருவாங்க அடுத்தது சரிங்களா. இவங்க மென் எடுத்துட்டு இருப்பாங்க. இதுல ஏதாவது சீட் வேக்கன்ட் இருக்குன்னா இவங்க போய் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனா இவங்க இதுதான் ஃபில் பண்ணுவாங்க, ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதுக்கு போவாங்க சரிங்களா. இதான்பா அலோகேஷன் ஆஃப் சீட் இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ப்ரிடிக்ஷன் தான் நம்ம பண்ணியிருக்கு. நம்மகிட்ட டேட்டா சீட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு நாட் எலிஜிபிளும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாட் எலிஜிபிள் இருக்கிறாங்க டிஎன்இபியில் அப்படின்னா ஸோ இன்னும் ரேங்க் வந்துட்டு பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்ன போகலாம் மேபி சரிங்களா. அப்படிங்கும்போது இது ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கு.
சரிங்களா? இதை நான் 100% எக்ஸாக்டா சொல்லல. பேஸ்ட் ஆன் த டேட்டா இது ஓரளவுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரைட். முன்ன பின்ன ஒரு 10 சீட் வேரி ஆகலாம். ஏன் அப்படின்னா நம்ம நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் முன்னால இருக்கலாம் மேபி. சரிங்களா? எலிஜிபிள் இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி உமன்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா அவங்க போய் அதில் ஃபில் பண்ணலாம் ஜென்ரல்லையும். நம்ம எதையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு இது அக்யூரேட்டா இருக்கும். ஒரு 95% அக்யூரேட்டா இருக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் டேட்டா பேஸ் பண்ணி இது பண்ணது. சரிங்களா? ஓகே. ஸோ அதனால இது ஓரளவுக்கு ப்ரிடிக்டட் கட் ஆஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம சிவி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டுருவாங்க. இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்ல விட்டுருவாங்க. சிவி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நேரில் போயிட்டு சிவி வந்துட்டு வெரிஃபை நடக்கும். ரிசல்ட் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னால் ரிசல்ட் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அதனால யாரும் வந்துட்டு ஹோப் பெற வேண்டாம். இதில் கிடைக்கலையே அப்படின்னு. டிஏ இருக்கு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு. அதில் நல்லா எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, அதில் கிடைக்கும் நம்புங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு நீங்க கோலை ரீச் பண்றவங்களும் நல்லா டிராவல் ஆகி நோட்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. அதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி டெஸ்ட் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் கோலை அச்சீவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஐயோ நம்ம என்னடா போஸ்டிங் கிடைக்கல, எட்ஜில் போயிடுச்சு அப்படின்னு யாரும் ஒரி பண்ணாதீங்க. சரிங்களா? ஒரி பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை. ஸோ எஃபோர்ட் போட்டு நல்லா படிங்க. சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலகிராமும் கொடுத்துருக்கோம்ப்பா. அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராமில் லைவ் குவிஸ் 1:15 PM டெக்னிக்கல் குவிஸும், வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்டேட் ஏதாவது இருந்ததுன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூப்பா. ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டியூட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா.